தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. இது முக்கியமா நம்ம பார்க்கணும். கண்ணதாசனுக்கு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாம் படிச்சிருக்காரு. அதனால அந்த முக்கியத்துவத்தை அந்த பாடல்ல சொல்லிடுறார். தன்னை தானும் உணர்ந்து கொண்டு நோயிங் தைசெல்ஃப், நம்மளும் உணர்ந்துகிட்டு ஊருக்கும் சொல்லுவர்கள். ஊருக்கு தன்னை பற்றி இப்ப பிரமாதமா சொல்றது கிடையாது. ஊருக்கும் ப்ளீஸ் நோ தைசெல்ஃப், உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதற்கு தகுந்தாற் போல படிப்பு, அதற்கு தகுந்தாற் போல வேலைன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வுல உள்ள தாழ்வு உயர்வு இதெல்லாம் பெரிய அளவுல பாதிக்காது. எந்த பெரிய கிரேட் பெர்சன் எந்த துறையிலும், சினிமா துறையா இருக்கணும், பாடலாசிரியரா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். அவங்க தோல்வியை கண்டு தோழாமை ஏன்னு கேட்டால் they have chosen a career which they love, which includes, which uses all their unique abilities. அதனாலதான் நம்ம அந்த ஒரு ஜூலைல ஒரு பரிசு முகாம் வச்சு அதை சிறப்பா நீங்க பண்ணிடலாம். ப்ளீஸ் ஃபாலோ திஸ் வீடியோஸ் அண்ட் அடுத்த காணொலியில கவியரசு கண்ணதாசனுடைய கிரேட்னஸ், அவர் ஏன் இப்ப எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்காங்க, அதுல அவர் என்ன கவி அரசர்னு தனித்துவமா விளங்கினாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ்ல மிக முக்கியமான பிரின்சிபல். அது மட்டுமல்ல, 7 Habits of Highly Effective People, சிவன் ஆர் கவிங்கிற ஒரு புத்தகம் எழுதி பல வாரங்கள், வருடக்கணக்கில் அது பெஸ்ட் செல்லர் இருந்தது. அமெரிக்க ஒரு ஆத்தர். அவருடைய பிரின்சிபல், அந்த பிரின்சிபலை அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணதாசன் பயன்படுத்துறாரு. அதனால அந்த கிரேட்னஸ் வருது. அது என்ன பிரின்சிபல் அப்படிங்கறத அடுத்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம்.